வணக்கம். இது லக்ஷ்மி கலை டைரி சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோலா மீன். இன்றைக்கி வந்து நான் மெரினா பீச்சுக்கு வந்து ஒரு வேலையாக போயிருந்தேன். ஸோ போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கே வர வழியில் நம்ம பீச் வழியாக தானே வருவோம். அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த கோலா மீன் அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வலையிலேருந்து இறக்கி விற்றுட்ருந்தாங்க. ஸோ 10 மீன் வந்து ₹200 சொன்னாங்க. அப்புறம் ஒரு மீன் போட்டு கொடுத்தாங்க. அந்த மீனை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, அதனால் இதை வாங்கிட்டு வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃப்ரெஷ்ஷானும்போது அது அப்படியே அது கண்ணில் ஒத்திக்கணும் போல் இருக்குது, அந்தளவுக்கு இருந்தது இந்த மீன். ஸோ இந்த மீனுடைய தலையை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த 2 சைடில் வந்து சின்ன சின்ன இந்த செதிலெலாம் இருக்கும், அது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடணும். இப்போ இந்த நடுவில் பார்த்திங்கன்னா அதோடைய அந்த குடல் பகுதி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஃபுல்லாக உள்ளே இருக்க எல்லாமே வந்து நீட்டாக உங்களுக்கு தேவைன்னா ஃபுல்லாகவே கோடு போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க இந்த செதிலெலாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து அரையமண்ணில் வாட்டப்படாதுங்கிறதுனால நான் வந்து கத்தியில் தான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடுமே எடுத்து அந்த செதில் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், கத்திலையுமே உங்களுக்கு ஈஸியாக தான் க்ளீன் பண்ணலாம். நம்ம அந்த கத்திரிக்கோல் வச்சு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அரியாமணி தான் எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறவங்க அரியாமணிலே பண்ணிடலாம். ஸோ இந்த வால் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு 2 பீஸாகவும் போட்டுக்கலாம், 3 பீஸாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து 3 பீஸாக தான் போட்டுக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா தலைப்பகுதி யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வந்து குழம்புக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 4-5 தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த மீனை பாருங்களேன், இவ்வளோ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, பளபளன்னு. நம்ம நார்மலாக இந்த மாதிரி மீன் கடையெல்லாம் போய் வாங்க முடியாது. அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போதே வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நல்லா கொஞ்சம் உப்பு கை நிறைய அள்ளி போட்டிருக்கேன். போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த செதிலாம் இருக்கிற 1-2 செதிலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை கழுவிடுங்க. கழுவி எடுத்துட்டு நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறீங்களோ மீன் வறுக்கிறீங்களோ அதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லக்ஷ்மி கலை டைரிக்கு ஒரு லைக் போடுங்க.